நெட்ஃப்ளிக்ஸில் உலகையே சுற்றி பார்க்க வச்ச ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த சீரீஸில் வர்ற 11 மாதிரியான சூப்பர் பவர் குழந்தைகள், அந்த மர்மமான லேப், அப்புறம் அந்த பயங்கரமான அப்சைட் டவுன் உலகம், இதெல்லாம் வெறும் கற்பனைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் உண்மை என்னன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸே ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், அந்த தொடருக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேரே மாண்டாக் தான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸில் 11 ஒரு டேங்க்ல உட்கார்ந்து மற்றவங்க மனசை பார்ப்பாங்க இல்லையா? அதே மாதிரி மாண்டாக்ல மாண்டாக் சேர் அப்படின்ற ஒரு நாற்காலி இருந்ததா சொல்றாங்க. அதுல உட்கார்றவங்களோட மூளை அலைகளை வச்சு அவங்க நினைக்கிறத நிஜமாக்க முடியுமா? அந்த சீரீஸோட கிரியேட்டர்ஸான டஃபர் பிரதர்ஸ் இந்த மாண்டாக் ப்ராஜெக்ட் பத்தின கதைகளை படிச்சதுக்கு அப்புறம்தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கதையையே உருவாக்குனாங்க. நியூயார்க்ல இருக்கிற மாண்டாக் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல நிஜமாவே குழந்தைகளை கடத்தி வந்து மிரட்டலான பரிசோதனைகள் செஞ்சாங்களா? டைம் டிராவல் பண்ணி வேற உலகத்துக்கு வழி கண்டுபிடிச்சாங்களா? அந்த லேப்ல உண்மையாவே என்ன நடந்துச்சு? வாங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸோட பின்னாடி இருக்கிற அந்த இருண்ட மாண்டாக் ப்ராஜெக்ட் ரகசியங்களை இப்போ தோண்டி எடுக்கலாம். உள்நோக்கு, ஒவ்வொரு கதையின் ஆழமான பார்வை. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை நியூயார்க் மாகாணத்துல மாண்டாக் அப்படின்ற ஒரு சின்ன ஊர். அங்க ஒரு கைவிடப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்கு. வெளியிருந்து பார்த்தா வெறும் பழைய பில்டிங், துருப்பிடிச்ச இரும்பு சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஆனா அந்த இடத்துக்குள்ள அமெரிக்க அரசாங்கம் ரகசியமா ஒரு பயங்கரமான ப்ராஜெக்டை நடத்துச்சுன்னா நம்புவீங்களா? டைம் டிராவல், மனசை கண்ட்ரோல் பண்றது, வேற்று கிரக வாசிகள் கூட தொடர்பு, நிஜமாவே மான்ஸ்டர்ஸை உருவாக்குறது, இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் சாத்தியமா? இல்ல மாண்டாக் ப்ராஜெக்ட் என்ற பேர்ல பல 100 அப்பாவிகள் மேல இந்த மிரட்டலான பரிசோதனைகள் நடந்திருக்கா? வாங்க, உலகையே மிரட்டும் அந்த மாண்டாக் ப்ராஜெக்டின் இருண்ட ரகசியங்களை ஆராய்வோம். மாண்டாக் ப்ராஜெக்டோட ஆரம்பம் 1943 நடந்த பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்துதான் தொடங்குதுன்னு சொல்றாங்க. அமெரிக்க ராணுவம் ஒரு கப்பலை ரேடாருக்கு தெரியாத மாதிரி அழிக்க முயற்சி செஞ்சு அது டைம் டிராவல் பண்ணிடுச்சுன்னு ஒரு கதை இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தப்பிச்சவங்க மேலதான் மாண்டாக்ல அடுத்த கட்ட பரிசோதனைகள் நடந்திருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. 1970களின் பிற்பகுதியில மாண்டாக் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ரகசியமா திரும்பவும் திறக்கப்படுது. அமெரிக்க அரசாங்கமும் சில தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்கு நிறைய பணம் கொட்டி இருக்காங்க. வெளியில யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் பில்டிங்கை கட்டி அதுக்குள்ளதான் எல்லா பரிசோதனைகளையும் செஞ்சிருக்காங்க. மாண்டாக்ல நடந்த பரிசோதனைகள்ல ரொம்பவே மிரட்டலானது சைக்கானிக் சீட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இதுல உட்கார்ந்துகிட்டா மனிதனோட மனசுல நினைச்சதை எல்லாம் நிஜமாக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட நபரோட மனசுல ஒரு விஷயத்தை பதிய வச்சா அவன் நிஜமாவே அந்த விஷயத்தை நம்பி அதை செய்ய ஆரம்பிச்சிடுவானா? சிறுவர்கள், அனாதைகள், ஏன் கடத்தப்பட்ட மக்களை கூட இந்த பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட மூளையை கட்டுப்படுத்தி டைம் டிராவல் செஞ்சு கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அனுப்பி அங்கிருந்து தகவல்களை திரட்டினாங்கன்னு நம்பப்படுது. இந்த டைம் டிராவலை டெஸ்டிங் செஞ்ச ஒரு முக்கியமான நபர் தான் டங்கன் கேமரூன். மாண்டாக்ல நடந்த இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் ஒரு மிருகத்தை உருவாக்குனது. மனசால் நினைத்ததை நிஜமாக்கக்கூடிய அந்த சக்தி ஒரு ஆராய்ச்சியாளரோட மனசுல இருந்த பயங்கரமான மிருகத்தை நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்துடுச்சான். இந்த மிருகம் அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸுக்குள்ள இருந்த எல்லாரையும் மிரட்டி அழிவுகளை ஏற்படுத்திச்சு. கடைசியா இந்த ப்ராஜெக்டை நடத்தினவங்களே பயந்து போய் எல்லா கருவிகளையும் அழிச்சு மொத்த ப்ராஜெக்டையும் மூடிட்டாங்களாம். அங்க நடந்த எல்லாமே மறைக்கப்பட்டு அந்த இடம் இடிஞ்சு போய் ஒரு பேய் பங்களா மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்றாங்க.
மான்டாக் ப்ராஜெக்ட் என்றது உண்மையா இல்ல இது ஒரு கட்டுக்கதையா? அங்க வேலை செஞ்சதா சொல்லப்படுற சில பேர் அங்க நடந்த கொடூரமான பரிசோதனைகளை பத்தி புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆனா அமெரிக்க அரசாங்கம் இது எல்லாத்தையுமே மறுக்குது. சிலர் ஸ்டீஃபன் கிங் படங்களை விடவும் மோசமான விஷயங்கள் அங்க நடந்துச்சுன்னு சொல்றாங்க. டைம் டிராவல், மனசை கட்டுப்படுத்துறது, வேற்று கிரக வாசிகள், இதெல்லாம் வெறும் கற்பனையா இல்ல நம்மள சுத்தி இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த மான்டாக் ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இருந்தா மனிதகுலத்துக்கு இது நல்லதா கெட்டதா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மர்மமான ப்ராஜெக்ட்கள், அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆச்சரியமான உண்மையோட சந்திக்கிறேன்.